வணக்கம். இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். மாதத்திற்கு 3.5 லட்சம் பெக்கோ சமரின் விசாரணையில் சிக்கிய அரசு அதிகாரி. சுட்டுக் கொல்லப்பட்ட லசந்த விக்ரமசேகரவின் பாதுகாப்பு கோரிய கடிதம். காவல்துறையின் அறிக்கை. வவுனியாவில் 5 வருடங்களில் விபத்துகளினால் 58 பேர் பலி. திட்டமற்ற வாகன இறக்குமதி. அரசுக்கு கடும் அழுத்தம். ரணில் சஜித் கட்சிகள் சங்கமம் இவ்வருட இறுதிக்குள் வெற்றியளிக்கும். தலதா நம்பிக்கை. மதுபான உரிமம் குறித்த விவாதம். சாணக்கியனின் குற்றச்சாட்டை மறுத்த பிரதி அமைச்சர். போலீஸ் விசேட நடவடிக்கையில் 5414 பேர் கைது. பெருமளவு ஆயுதங்கள் பறிமுதல். எரிசக்தி அமைச்சரின் அதிரடி நடவடிக்கை. புலிகளின் அமைப்பு உறுப்பினரின் குடிவரவு தொடர்பில் கனடா பாதுகாப்பு அமைச்சரின் அலுவலகம் விசாரணை. அமெரிக்கா தயார் எனின் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு தயார் என்கிறது கனடா. தொடர்பான விரிவான செய்திகள். இந்தோனேஷியாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக கும்பல் தலைவரான பெக்கோ சமன் என்பவருக்கு சொந்தமான சொகுசு பேருந்திற்கு சாலை அனுமதி தொடர்பிலான பாரிய நிதி மோசடி விசாரணைகளில் வெளிவந்துள்ளது. அனுமதி வழங்குவதற்காக ஊவா மாகாண சபையின் சாலை பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவர் ஒருவர் பல ஆண்டுகளாக மாதாந்திர 3.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்று வந்ததாக தெரியவந்துள்ளது. முன்னாள் தலைவரை கைது செய்ய மேற்கு வடக்கு மாகாண குற்றப்பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. மேலும் இந்த ஊழல் பரிவர்த்தனை தொடர்பான தகவல் அறிக்கை விரைவில் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையகத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என்று நேற்று மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கொழும்புக்கும் மொனராகலைக்கும் இடையிலான பயணிகள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த சொகுசு பேருந்தை சிலாபம் மாதம்பேயில் வசிக்கும் ஒரு பணக்கார தொழிலதிபரின் ஒப்பந்தத்தின் மூலம் 2022ஆம் ஆண்டு பெக்கோ சமன் வாங்கியதாக காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொழும்பு மொனராகலை பாதையில் பேருந்து இயக்க தேவையான உரிமத்தை தயாரிக்க முன்னாள் தலைவர் மாதத்திற்கு 3.5 லட்சம் ரூபாய் கோரியதாகவும் அதற்கு பெக்கோ சமன் ஒப்புக்கொண்ட பின்னரே உரிமம் வழங்கப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உரிமம் வழங்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு மாதமும் இந்த 3.5 லட்சம் ரூபாய் முன்னாள் தலைவருக்கு வழங்கப்பட்டு வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தொகை கடந்த மாதமும் செலுத்தப்பட்டதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் பெக்கோ சமனின் நெருங்கிய உறவினர் ஒருவர் வெளிநாட்டில் இருந்த காலத்தில் இந்த மாதாந்திர தொகை தொடர்ந்து கொடுத்து வந்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த உறவினரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வெலிகம பிரதேச சபை தலைவர் பாதுகாப்பு கோரியதாக ஊடகங்களில் பரவி வரும் கடிதம் தொடர்பாக காவல்துறை ஊடகப் பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர கடந்த 22ஆம் தேதி பிரதேச சபையின் உத்தியோகபூர்வ அறையில் அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். உயிரிழந்தவருக்கு தேவையான பாதுகாப்பு வழங்க கோரி காவல்துறை அதிபருக்கு அனுப்பப்பட்ட ஒரு கடிதம் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் வந்துள்ளதாக கூறி தற்போது முக்கிய ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர பாதுகாப்பு வழங்க கோரி கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதியன்று காவல்துறை அதிபருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். மேலும் அந்த கடிதம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை அதிபர் தென்மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபருக்கு கடந்த செப்டம்பர் 12ஆம் தேதி உத்தரவிட்டுள்ளார். அதற்கமைய தென்மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் மேற்படி கடிதத்தை மாத்தறை ஹம்பாந்தோட்டை மாவட்ட பிரதி காவல்துறை அதிபருக்கு அனுப்பி மேலதிக நடவடிக்கை எடுக்குமாறும் தலைமையக காவல்துறை பரிசோதகர் வெலிகம மற்றும் காவல் நிலைய பொறுப்பதிகாரி மிதிகம ஆகியோருக்கு அறிவித்துள்ளார் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் 2021ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை பல்வேறு விபத்து சம்பவங்களினால் 58 பேர் பலியாகியுள்ளனர் என்று விபத்துகள் தொடர்பாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையிடம் தகவல் அறியும் சட்டம் மூலமாக கேட்கப்பட்ட நிலையில் குறித்த தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தரவுகளின் அடிப்படையில் இவ்வருடத்தில் மட்டும் இதுவரை 18 பேர் பலியாகியுள்ளதுடன் கடந்த வருடங்களை விட விபத்துகளால் பலியானவர்களின் வீதம் அதிகரித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மேலும் கடந்த 5 வருடங்களில் 18 வயதுக்கு குறைந்தவர்கள் இவ்விபத்துகளினால் 8 பேர் பலியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திட்டமிடப்படாத வாகன இறக்குமதியால் வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் மேலும் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்ன இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார்.
அரசாங்கத்தின் திட்டமற்ற வாகன இறக்குமதியால் அடுத்த ஆண்டிற்குள் சுமார் 3000 குறுகிய தூர பேருந்துகள் சேவையிலிருந்து விலகும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. திட்டமிடப்படாத வாகன இறக்குமதியால் வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் மேலும் அதிகரித்துள்ளது. இந்த நெரிசல் காரணமாக பேருந்துகளின் எரிபொருள் செலவு உயருவதுடன் ஒரு நாளைக்கு இயக்கப்படும் பயணிகளின் எண்ணிக்கையையும் வெகுவாக குறைத்துள்ளது. இதன் விளைவாக பேருந்து உரிமையாளர்கள் தொழிலில் இருந்து வெளியேறி வருவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பவற்றை ஒன்றிணைப்பதற்குரிய முயற்சி இவ்வருடத்துக்குள் வெற்றியளிக்கும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்களில் 50% தற்போது தமது முடிவை மாற்றிக் கொண்டுள்ளனர். எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி சங்கமம் இவ்வருடத்திற்குள் வெற்றியளிக்கும் என எதிர்பார்க்கின்றோம். 2022 நாடாளுமன்றத்தை கொளுத்துவதற்கு வந்த நபர்களுக்கு எதிராக அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மதுபான உற்பத்தி உரிமம் குறித்து விவாதிக்க கிங்ஸ்பரி உணவகத்தில் ஒரு தொழிலதிபரை சந்தித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் முன்வைத்த குற்றச்சாட்டை பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க நேற்று நிராகரித்தார். நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமையை பிரச்சினையை எழுப்பிய பிரதி அமைச்சர் அபேசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனின் கருத்துக்களால் தனது நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் இதற்கு சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பொது அதிகாரிகளாக நாங்கள் தினசரி அடிப்படையில் முதலீட்டாளர்களையும் சாத்தியமான முதலீடுகளில் ஆர்வமுள்ள தனிநபர்களையும் அடிக்கடி சந்திப்போம். ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டது போல விவாதம் ஒருபோதும் நடக்கவில்லை. மேலும் எனக்கு அப்படி ஒரு கடிதம் ஒருபோதும் வரவில்லை. யூடியூப்பில் தோன்றும் விடயங்களை பிரபலப்படுத்த நாடாளுமன்றத்தை பயன்படுத்த வேண்டாம் என உறுப்பினர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்தார். அத்தோடு ஒப்பந்தங்களை முடிவுக்கு கொண்டு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காகவே தான் அரசியலில் நுழைந்ததாக பிரதியமைச்சர் மேலும் கூறினார். நாங்கள் இந்த நிறுவனத்தின் நேர்மையை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் வணிக ஆர்வமுள்ள எவரையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழிநடத்துகின்றோம் என்றும் அவர் கூறினார். இந்த கூற்றுக்கு பதிலளித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் பிரதி அமைச்சரின் கருத்துக்கள் தனிப்பட்ட அறிக்கையா அல்லது சிறப்புரிமை குழுவிற்கு பரிந்துரைக்கப்பட வேண்டிய விடயமா என்று கேள்வி எழுப்பினார். அத்துடன் இந்த விவகாரத்தை விசாரிக்கவும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யவும் தொடர்புடைய கடிதத்தை மறுபரிசீலனை செய்யவும் நான் அரசாங்கத்தை வலியுறுத்தினேன் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பிரதியமைச்சர் தனிப்பட்ட அறிக்கைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் பொறுப்புக்கூறலை தவிர்க்கக்கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் குறிப்பிட்டார். முன்னதாக இந்த வார தொடக்கத்தில் பிரதியமைச்சர் அபேசிங்கவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்கவும் கிங்ஸ்பரி உணவகத்தில் தொழிலதிபர் ஒருவரை சந்தித்து மதுபான உற்பத்தி உரிமம் குறித்து விவாதித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியதை தொடர்ந்தே நேற்று நாடாளுமன்றத்தில் இந்த வாத விவாதங்கள் இடம்பெற்றன. இலங்கையில் ஜனவரி 12ஆம் திகதி முதல் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 5414 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சந்தேகத்தின் பேரில் 1,29,448 பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு 56,365 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது மொத்தமாக 61,27,138 பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் 47,938 மதுபோதையில் வாகனம் செலுத்தியவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அஜாக்கிரதையாக வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட வீதி போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் 7,69,933 பேருக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த நடவடிக்கைகள் மூலம் ஜனவரி 1ஆம் திகதி முதல் நேற்று வரை 67,56 துப்பாக்கிகள், 73 ரக கைத்துப்பாக்கிகள், 50 ரிவால்வர்கள் மற்றும் 1,907 ஏனைய ஆயுதங்கள் உட்பட மொத்தம் 2,097 துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர்.
மேலும் ஜனவரி 1ஆம் திகதி முதல் அக்டோபர் 22ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்புகளில் 1482 கிலோ 820 கிராம் ஹெரோயின், 14,434 கிலோகிராம் போதைப்பொருள் மற்றும் 14,434 கிலோகிராம் 468 கிராம் கஞ்சா, 32 கிலோ 642 கிராம் ஹொக்கெயின், 2,542 கிலோ 454 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 39,61,790 போதை மாத்திரைகள் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மின்சாரத்துறை மறுசீரமைப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகத்தின் சேவை காலத்தை 1 வருடத்தால் நீடிப்பதற்கு எரிசக்தி அமைச்சின் செயலாளரால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி உடனடியாக அமலாக்கும் வகையில் ரத்து செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார். மின்சாரத்துறை மறுசீரமைப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் HP நிரோஷனின் பதவிக்காலத்தை 1 வருடத்தால் நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து கடந்த 15ஆம் திகதி எரிசக்தி அமைச்சரின் செயலாளர் உதயங்க கேமபாலவால் அவருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த அக்டோபர் 15ஆம் திகதி எரிசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க கேமபாலவால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் மின்சாரத்துறை மறுசீரமைப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகமாக பதவி வகித்த அவரது பதவிக்காலம் அடுத்த வருடம் ஜூன் 26ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக HP நிரோஷனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அனுமதி வழங்கியுள்ளதாகவும் செயலாளர் தனது கடிதத்தில் பணிப்பாளர் நாயகம் நிரோஷனுக்கு அறிவித்திருந்தார். எவ்வாறாயினும் இந்த கடிதம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி கடந்த 22ஆம் திகதி ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி சம்பந்தப்பட்ட நியமனத்தை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யுமாறு அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தியுள்ளார். குறித்த நியமனத்துக்கு தாம் எந்த வகையிலும் அங்கீகாரம் வழங்கவில்லை என்றும் அமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இந்த நியமனத்தை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யுமாறு அமைச்சர் எழுத்து மூலம் அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளார். மேலும் அத்தகைய நீடிப்பிற்கு அங்கீகாரம் கோருவதும் ஒரு தவறான முனைப்பாகும் என்றும் அமைச்சர் தனது கடிதத்தில் அமைச்சின் செயலாளருக்கு தெரிவித்துள்ளார். இந்த காரணத்தினால் கடந்த 15ஆம் திகதி வெளியிடப்பட்ட அந்த கடிதம் உட்பட பணிப்பாளர் நாயகத்தின் நியமனம் தொடர்பாக அமைச்சின் செயலாளரால் எடுக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் மீளப்பெறுமாறு எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி செயலாளருக்கு கடிதம் மூலம் உத்தரவிட்டுள்ளார். புலிகள் அமைப்பின் உறுப்பினராக கருதப்படும் ஒருவரின் குடிவரவு விண்ணப்பம் குறித்து கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சரான கெரி ஆனந்த சங்கரியின் தொகுதி அலுவலகம் மீண்டும் அரசாங்க அதிகாரிகளிடம் விசாரித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீதிமன்ற ஆவணங்கள் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக கனேடிய ஊடகங்கள் கூறுகின்றன. எவ்வாறாயினும் அமைச்சரின் பேச்சாளர் தமது அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறித்து தெளிவுபடுத்தியுள்ளார். அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி பதவிக்கு வருவதற்கு முன்னர் அவரது தொகுதி அலுவலகம் ரஜினி ராஜமனோகரன் என்பவரின் குடிவரவு வழக்கில் 2019 மற்றும் 2020 ஆண்டுகளில் 3 முறை குடிவரவு ஏதிலிகள் மற்றும் குடியுரிமை தொடர்பான கனேடிய அதிகாரிகளிடம் நிலை குறித்து விசாரித்துள்ளது. முன்னதாக ரஜினி ராஜமனோகரன் புலிகள் அமைப்பின் ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் கனடாவிற்குள் நுழைய தகுதியற்றவர் என எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் குற்றம் சாட்டியிருந்தனர். எனினும் ரஜினி ராஜமனோகரன் தான் கட்டாயப்படுத்தப்பட்டு முகாமில் சமையல் வேலை பார்த்ததாகவும் காயமடைந்த போராளிகளுக்கு உதவிகள் செய்ததாகவும் தீவிரவாதத்துடன் தனக்கு நேரடி தொடர்பு இல்லை என்றும் மறுப்பு தெரிவித்திருந்தார். இருப்பினும் இந்த வழக்கின் சமீபத்திய தீர்ப்பில் கூட்டாட்சி நீதிமன்றம் குடிவரவு அதிகாரியின் முடிவை உறுதி செய்து ராஜமனோகரனின் கனடாவிற்குள் குடியேறும் முயற்சியை நிராகரித்தது. இதன் பின்னரே அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரியுடன் தொடர்புடைய இந்த தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவுடன் ஆக்கப்பூர்வமான வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாக கனடா அறிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா வரிகளை விதித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த புதிய வரிகள் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கனடா ஒரு தொலைக்காட்சி விளம்பரத்தை வெளியிட்டது. அந்த விளம்பரத்தில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ரீகன் வரி விதிப்புகள் வர்த்தக போர்களை உருவாக்கலாம் என்று உரையாற்றிய காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில் கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் உடனடியாக நிறுத்தப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்தார். அமெரிக்காவுடன் வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்த கனடா தயாராக இருப்பதாக அந்த நாட்டு பிரதமர் மார்க் கார்னி கூறியுள்ளார்.
ஆசிய உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மலேசியா சென்றுள்ள மார்க் கார்னி கோலாலம்பூரில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை குறிப்பிட்டார். அமெரிக்கா தயாராக இருந்தால் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நடத்த தங்கள் அதிகாரிகள் தயாராக உள்ளதாகவும் கனடா பிரதமர் குறிப்பிட்டார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாதத்திற்கு 3.5 லட்சம் பெக்கோ சமனின் விசாரணையில் சிக்கிய அரசு அதிகாரி. சுட்டுக் கொல்லப்பட்ட லசந்த விக்ரமசேகரவின் பாதுகாப்பு கோரிய கடிதம், காவல்துறையின் அறிக்கை. வவுனியாவில் 5 வருடங்களில் விபத்துகளினால் 58 பேர் பலி. திட்டமற்ற வாகன இறக்குமதி, அரசுக்கு கடும் அழுத்தம். ரணில் சஜித் கட்சிகள் சங்கமம் இவ்வருட இறுதிக்குள் வெற்றியளிக்கும், தலதான் நம்பிக்கை. மதுபான உரிமம் குறித்த விவாதம், சாணக்கியனின் குற்றச்சாட்டை மறுத்த பிரதி அமைச்சர். போலீஸ் விசேட நடவடிக்கையில் 5414 பேர் கைது, பெருமளவு ஆயுதங்கள் பறிமுதல். எரிசக்தி அமைச்சரின் அதிரடி நடவடிக்கை. புலிகளின் அமைப்பு உறுப்பினரின் குடிவரவு தொடர்பில் கனடா பாதுகாப்பு அமைச்சரின் அலுவலகம் விசாரணை. அமெரிக்கா தயார் எனின் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு தயார் என்கிறது கனடா. இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.